Thank you, Lord. 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 ஆண்டவரை துதிக்கிற இடத்துல, தேவனை உயர்த்துகிற இடத்துல தேவன் எழுந்தருளி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இந்த விசேஷித்த கூட்டத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும்படியாக, இந்த மாலை நேரத்தில் தேவனை துதிக்கும்படியாக, ஆமென், காலையில் நடந்த ஜெபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். மீண்டும் நாம் தேவனுடைய பாதத்தில் வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வல்லமை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு. ஓ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னம், ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா தேவ பிரசன்னம். ஆமென். பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் இசையா, உம்மன் ஒன்றே போதுமையா. உம்மன் யா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். மகா பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு. தெய்வமே ராஜா, போதுமையா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். ஓ thank you Jesus. மலைகள் கூட உருகி போகும் தேவனுடைய பிரசன்னத்தினாலே.
கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த ராத்திரி வேளையில் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அவைகள் அனுபவிக்கத்தக்க கிருபைகளையும் பலத்தையும் தேவன் நமக்கு தருவாராக. அப்படியே சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா ஓ ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து ஓ தூயவரே உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மறுபடியும் மகிமை மாறிடாத ஓ என் இயேசையா உம்மையல்லோ உலகத்தில் துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். இயேசுயா உம்மை நான் பாடுவேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை முழு பலத்தோடு துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், எல்லா உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நல்லவர், ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ளவர். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே விசேஷித்த ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மளை நிரப்ப போகிறார். ஆமென். குதிரைத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கர்த்தரால் வரும். ஒரு தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆமென் ஆமென். இந்த 21 நாட்களும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்து அந்த ஜெபத்தினுடைய முடிவிலே ஒவ்வொருவரும் சொல்ல போகிறோம், என் காரியம் ஜெயமா முடிந்தது, என் காரியம் வெற்றியாய் முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் பகிர்ந்து கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க என்கிற பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆவியை அனுப்புங்க, உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய
இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம் செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடையணும் இயேசுவே. உங்க ஆவியை அனுப்புங்க. மறுபடியும் உங்க ஆவியை அனுப்புங்க. என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஓ உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஆஹா உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தழுந்த வல்லமை வேண்டுமே. வேண்டுமே. உயிர் தழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தழுந்த வல்லமை வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம் இரவுகள் துதி நேரமா வேண்டுமே. மறுபடியும் என் இரவுகள் உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஆவியை அனுப்புவேன், அப்பொழுது என் ஜனங்கள் உயிரடைவார்கள் என்று சொன்னது போல. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த உயிர் தெழுந்த வேண்டுமே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்னொரு பாடலை கூட நம்ம தொடர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மகிழை தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதித்தது இரண்டுவே விடுதல பலவேற்கு. துதித்தது இரண்டுவே விடுதல பலவேற்கு. துதிக்க துதிக்கத்தான் விடுதல உண்டு. துதிக்க துதிக்கத்தான்
உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. அசிவில்லா ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். ஓ ஆராதனை செய்யணும். துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க சாம்பலுக்கு பதிலாக அழுகைக்கு பதிலாக களிப்பை, அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. ஆமென். ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இயேசுயா. ஓ துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. நான் துதித்து துதித்து ஓ துதித்து அதில தாண்டுவே. நான் துதித்து துதித்து மதில தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஹல்லேலூயா பெருகுதே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற ஆண்டவர். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமா? ஆமென். ஹல்லேலூயா. புலம்பலுக்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக, வாழ்க்கையில எத்தனையோ பகுதியில் உடைஞ்சு போய் சோர்ந்து போய் வெட்கப்பட்டு தலைகுனிந்து ஸ்தோத்திரம் பலவிதமான துன்பங்களின் நடுவில் இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதிலாக. ஆமென். சாம்பலுக்கு இனி அந்த சாம்பல் நமக்கு இருப்பதில்லை. இனி அந்த அழுகை நமக்கு இருப்பதில்லை. இனி அந்த புலம்பல் நமக்கு இருப்பதில்லை. அதற்கு பதிலாக ஆமென் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ராத்திரி வேளையில் சொல்ல முடியும்? ஆமென். துதிக்கிற எனக்கு முன்பாக இருக்கிற சாம்பல் சிங்காரமாய் மாறப்போகிறது. எனக்கு முன்பாக இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நான் எதற்காய் வருத்தப்பட்டேனோ, எதற்காய் அழுதேனோ, அதற்காக நான் இனி அழமாட்டேன். சொல்லுங்க அப்படி. நான் இனி அழமாட்டேன். நான் வருத்தப்பட்ட காரியத்திற்காக இனி நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு பதிலாக என் தலையில, என் தலை மேல அபிஷேகம், என் தலை மேல ஆனந்த களிப்பு எனக்குள்ளே, சந்தோஷம் எனக்குள்ளே. வேதம் சொல்லுது நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஓடிப்போ. உங்களை சஞ்சலப்படுத்தின பாரங்கள், உங்களை சஞ்சலப்படுத்தின மனுஷ ஆவிகள், உங்களை சஞ்சலப்படுத்தின அநேக சவால்கள், உங்களை சஞ்சலப்படுத்தின ஏமாற்றங்கள், உங்களை சஞ்சலப்படுத்தின துக்கங்கள், உங்களை சஞ்சலப்படுத்தின சில வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரிகளில் உங்களை விட்டு அகன்று போகிறது. ஆமென். இனி சஞ்சலம் உன்மேல் இருப்பதில்லை. தவிப்பு இன்மேல் உன்மேல் இருப்பதில்லை. இனி உன் தலையில இருப்பது மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. ஓ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே.
அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொல்லி பாருங்க. இந்த ஜபங்களில நெகட்டிவா எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்ய போற வார்த்தைகள் அறிக்கை பண்ணுங்க. நடக்காது, இருக்காது, வராது, இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஆமென் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து தான் ஜெபம் பண்ண போறோம். தேவனுடைய வார்த்தையை பிடித்து தான் ஜெபம் பண்ண போகிறோம். என் சாம்பல் எனக்கு சிங்காரமாய் மாறும். ஆமென். என் சஞ்சலம், என் தவிப்பு என்னை விட்டு ஓடி போகும். அப்படி சொல்லி பாருங்க, அப்படி சொல்லி பாருங்க. இந்த ஜெப நாட்களிலே அதை அறிக்கை செய்து பாருங்க. நிச்சயமாய் சொல்கிறேன், உங்க வாழ்வில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு, துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க. மறுபடியும் சொல்லுவோம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. ஆமென். ஓ ஓ துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் அற்புதம். ஆமென். ஆராதித்து பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, கரங்களை தட்டி பாடி பாருங்க. ஓ துதிக்க துதிக்க இன்ப பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க. கர்த்தருடைய கிருபை இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே கடந்து வரட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து துதிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். துதிக்க துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. வெட்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். சில கிரியைகள் எல்லாம் இப்போ அழிக்கப்படும், சில அந்நிய கிரியைகள் அழிக்கப்படும். உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆமென் தடுக்கிற எல்லா ஆவிகளும் இன்னைக்கு விழுந்து போகும், எல்லா கிரியைகளும் இன்னைக்கு அழிந்து போகும். இயேசுவின் நாமத்தினால் நான் விடுதலையோடு வெற்றியோடு வாழ போகிறேன். என் காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழப் போகிறேன். ஆமென். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழப் போகிறேன். நான் எதிலும் தோற்று போக மாட்டேன். நான் எந்த விஷயத்தில் தோல்வியை சந்திக்க மாட்டேன். இதுவரைக்கும் கண்ட தோல்வி இனி உனக்கு ஜெயமாய் மாறும். இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்த தோல்வி இனி உனக்கு ஜெயமாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி உண்டுன்னு சொல்லுங்க. எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். ஜெயமுள்ள வாழ்க்கை நான் வாழ போகிறேன். நான் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ போகிறேன். என்னை பின்தொடர்ந்த சத்துரு விழப் போகிறான். என்னை பின்தொடர்ந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இப்பொழுது விடுதலையின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. எந்த நிலையிலே ஜெபித்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்லை. இப்போமே ஒரு விடுதலையின் அபிஷேகம் கடந்து வருகிறதை பார்க்கிறேன். ஆமேன், ஆமேன். சிலர் மேலே ஆமேன் ஒரு விடுதலையின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்களை நிரப்புகிறது அந்த அபிஷேகம். உன் பாத்திரத்தை நிரப்புகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற போராட்டத்தை இன்னைக்கே கர்த்தர் அழிக்க போறாரு. இந்த முதல் நாள் ஜெபத்திலேயே ஒரு விடுதலை உண்டாகிறத பார்க்கிறேன். இந்த முதல் நாள் ஜெபத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறத பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால துதிங்க, துதிங்க. எரிகோக்கள் விழட்டும், எரிகோக்கள் விழட்டும். இது எரிகோ விழுந்து போகிற நேரம், எரிகோ விழுந்து போகிற நேரம். ஹல்லேலூயா. துதித்தால் போதும், எரிகோலாம் மாறும். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால இருக்கிற பெரிய பெரிய பர்வதங்கள், பெரிய பெரிய தடைகள் எல்லாம் விழுந்து போகும், விழுந்து போகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆமென். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். சில பிரச்சனைகள் விழுந்து போகிறதை பார்க்கிறேன். சில போராட்டங்கள் விழுந்து போகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் ஜெபமே ஒரு அற்புதமான ஜெபமாய் மாற போகிறது.
இந்த 21 நாட்களும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய முடிவு நாளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப நாளிலேயே ஆவியானவர் உன்னை அனல் மூட்டி எழுப்புகிறார். ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால் எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. கர்த்தருக்காய் எழும்பட்டும், கர்த்தருக்காய் எழும்பட்டும், ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொண்டு எழும்பட்டும். அபிஷேகம் எங்கள் தலைமேலே, அபிஷேகம் எங்கள் தலைமேலே. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு எங்க மேல ஒரு அபிஷேகம் வருது, எங்க மேல ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. ஆமென், ஆமென். ஊற்றப்பட்ட அபிஷேகம் எங்க தலையின் மேல் ஊற்றப்படுகிறது. ஒரு தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் எங்கள் மேல இன்றைக்கு ஊற்றப்படுகிறது. கமா காபாரா சந்தரா காபாபா. கிரியை செய்கிற கர்த்தர், கிரியை செய்கிற கர்த்தர், கிரியை செய்கிற கர்த்தர், கிரியை செய்கிற கர்த்தர், கிரியை செய்கிற கர்த்தர். இயேசுவின் நாமத்தினால எங்க நடக்கணுமோ அது நடக்கும், எங்க நடக்கணுமோ அது நடக்கும், எந்த இடத்துல நடக்கணுமோ அந்த காரியம் நடக்கும், யார் மூலமா நடக்கணுமோ அது நடக்கும். ஆமென். சில ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆவிகள், உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எழும்பி இருக்கிற ஆவிகள், சந்தோஷத்தை கெடுக்க எழும்பி இருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இறையாது. அமரு என்று சொன்ன பொழுது அந்த காற்று அமர்ந்ததல்லவா? சில காற்றுகள் இன்றைக்கு அமரப் போகிறது. ஹல்லேலூயா. சில காற்றுகள் அமரப் போகிறது. சில ஆவிகள் அழிந்து விழப்போகிறது. சில போராட்டங்கள் அழிந்து விழப்போகிறது. சில அந்தகார கிரியைகள் அழிந்து விழப்போகிறது. வெற்றி உண்டு. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வெற்றி யாரும் தடுக்க முடியாது. தேவன் நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஒரு பெரிய ஜெயம் நமக்காக காத்திருக்கிறது. ஒரு பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கிறது. ஒரு பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கிறது. நம் ஆவியில ஜெபிக்க 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 போராடுகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதை நிச்சயமா நீங்க பார்க்க முடியும். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். கிருபை நிறைந்தவரே, ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பற்ற வைக்க, உங்களுக்குள்ளே தம்முடைய ஆவியை பற்ற வைக்க விரும்புகிறார். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறது. கொழுந்து விட்டு எறிய போகிறது. மங்கி கிடக்கிறவர்கள் கர்த்தருக்காக எழும்ப போகிறார்கள். பிரகாசிக்க முடியாமல் இருந்தவர்கள் கர்த்தருக்காக எழும்ப போகிறார்கள். ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள உதிக்க போகிறது. எல்லா இருளும் மாறப்போகிறது. எனது விளக்கை எரிய செய்வி, இரவை பகலாக்கினி, எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே, எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுங்க. எனது விளக்கை எரிய செய்தி,
இரவை பகலாக்கினே. ஓ எனது விளக்கை இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரிய செய். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. ஓ எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிய செய்கிற எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக எங்களை மாற்றுகிற கர்த்தர், இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஓ அப்படிப்பட்ட வல்லமை எங்கள் மேல் ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி. Thank you Lord. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் எங்களை மாற்ற போறீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும். ஒரு யோவான் ஸ்நானகன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எங்களுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் அகற்றப்படட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற கருந்திரிகள் அகற்றப்படட்டும். எரிந்து பிரகாசிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் எங்களை விட்டு அகற்றப்படட்டும். அந்த கிருபை அந்த பலத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த இரவு வேளையிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்து இந்த விசேஷித்த 21 நாள் ஜபத்திலே ஆண்டுடைய பாதத்தில் வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். காலையில் நமக்கு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜபம் நடைபெற்றது. அநேக தேவ பிள்ளைகள் இந்த காலை ஜபத்திலே பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. காலை ஜபத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் சங்கீத பகுதிகளை தியானித்து நன்றாக தேவனை ஆராதித்து நாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். காலையில் அதுபோல் 11 மணிக்கு நமக்கு நடைபெறுகிற ஜபங்கள் அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜப நேரமாக நடக்கிறது. ஜப நேரம்னே அது ஜப நேரம் தானே, வழக்கமாக நம்ம ஜெபம் பண்ணுவாங்களே ஒரு 10 பேர் அப்படின்னு நினைக்காம அநேக காரியங்களுக்காக ஜபிக்க வாருங்கள். ஏனென்றால் இந்த விசேஷித்த நாட்கள் நமக்கு ஒரு ஜப நாட்கள் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிற்காகவே நாம் ஜெபிப்பதற்கான அந்த நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கலாம். இரவு நாம் இப்படி 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் மாலை நேரத்தில் ஒரு விசேஷித்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காலையில் 5-6 மணிக்கு வர முடியவில்லை என்றால் காலை ஜபம் நமக்கு ஆன்லைனில் நம்ம போடுகிறோம். நம்ம லீபலோன் டிவி யூடியூப்பில் காலையில் 6 மணியில் இருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறுகிற ஜபத்தை நம்ம லைவாகவே ஒளிபரப்புகிறோம்.
இன்றைய மாலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளில் நமக்கு மாலை நேரங்கள் நடைபெறுகிற இந்த ஜெபம் ஒரு யுத்த ஜெபமாகவே நாம் இதை செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து தியானித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற சத்துருவுக்கு எதிராக நம்ம யுத்தம் செய்து அந்த ஜெயத்தை இன்றைக்கு நம்ம பெறப்போகிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை பார்த்து, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை கையில் பிடித்து கொண்டு நான் அங்கே நிற்பேன். யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். ஏறினார்கள். போதும். இங்கே நம்ம வாசிக்கிறோம். இங்கே தேவ ஜனங்களுக்கு எதிராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிற ஒரு யுத்தத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். யாரோடு யுத்தம் நடக்க போகுது? அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் நடக்க போகிறது. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே அவர்களை கொண்டு வரும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்காக அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக விலையேறப்பெற்ற நன்மைகள் இருக்கிறது. அப்போ இந்த நன்மைகளை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இவர்கள் கடந்து போகும் பொழுது இந்த அமலேக்கியன் என்கிற இந்த சத்துருக்கள் இவர்களுக்கு எதிராக வந்து இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். கவனிங்க, யார் இந்த அமலேக்கியன்? இந்த அமலேக்கியனுடைய வேலை என்ன? இந்த அமலேக்கியனுடைய சுபாவம் என்ன? நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த அமலேக்கியன் என்ன செய்கிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை முன்னாலே போக விடாதபடிக்கு அவர்களை வழிமறித்தானாம். அந்த வசனத்தை படிக்கலாமா? 1 சாமுவேல் 15:2. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை நான் மனதில் வைத்தேன். போதும். ஜனங்கள் பிரயாணப்பட்டு அவர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்தரித்து கொள்ளணும் போகும்போது இந்த அமலேக்கியன் அவர்களை வழிமறித்தான். அல்லேலூயா. நான் உங்களை போக விட மாட்டேன், உங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விடமாட்டேன், உங்க நன்மையை சுதந்தரிக்க விடமாட்டேன் என்று வழிமறித்தானாம். போக விடாதபடி தடுத்தவன் தான் இந்த அமலேக்கியன். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிற ஒரு ஜெயம், நம்மை தடுக்கிற, முன்னுக்கு போக விடாதபடி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிக்க முடியாதபடி நம்மை தடுக்கிற அமலேக்கியனுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்தில் நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. முன்னேற்றத்தை தடுக்கிற சத்துரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னேற்றத்தை வழிமறிக்கிற சத்துரு. நம்ம எல்லாருக்குள்ளும் பல ஆசைகள், பல விருப்பங்கள், அடுத்த கட்டத்துக்குள்ள, அடுத்த லெவலுக்குள்ள, அடுத்த இடத்துக்குள்ள, அடுத்த நிலைகளுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம். நம்ம எல்லாரும் இப்படியே இருக்கணும், இப்படியே வாழணும், ஏதோ கொஞ்ச காலம் இப்படி வாழ்ந்து முடிச்சிடும், அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடுத்ததுக்குள்ள கடந்து போகணும், அடுத்த நிலைகளுக்குள்ள போகணும். அப்ப யார் தடுக்கிறார்? இந்த அமலேக்கியன் தடுக்கிறான், வழிமறிக்கிறான். போக விட மாட்டேன், நீங்க அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியாது. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க ஆசீர்வாதம், உங்கள் நிலைகள் அடுத்த இதுக்குள்ள போக முடியாதபடி சத்துரு வழிமறிக்கிறான். அருமையானவர்களே, கர்த்தர் தேவ மனுஷனை அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். மோசே சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, நீ ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி நீ அவர்களோடு யுத்தம் பண்ண போ. நானும் யாரெல்லாம் போறா? மோசே,
அந்த மலை உச்சிக்கு யாரெல்லாம் போகிறா? ஆரோன், ஊர், இப்படி 3 பேரும் சேர்ந்து மலை உச்சிக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் மாம்சத்தின்படி நடக்கிற யுத்தம், இன்னொரு பக்கம் ஆவியோடு போராடுகிற ஒரு யுத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே யோசுவாவின் தலைமையிலே ஒரு கூட்டம் அமலேக்கியரோடு யுத்தம் செய்ய போகிறது. அந்த மலையின் உச்சியிலே ஆவியிலே யுத்தம் செய்வதற்கு மோசையோடு கூட 2 பேரை அழைத்து கொண்டு போகிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அருமையானவர்களே, தேவ மனிதர்கள் அந்த மலை உச்சியிலே போய் தேவ மனிதனாகிய மோசே தன் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஆமென். தேவ மனுஷனுடைய கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலுக்கு கீழே என்ன நடக்கு? ஜெயம் உண்டாகிறது. தேவ மனுஷனுடைய கை தளர்ந்து போகும் பொழுது பாருங்கள், அவர்களுக்கு சாதகமாய் இருக்கல. அப்போ மோசேயினுடைய கரம் அந்த மலையில உயர்ந்தே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய கரம் உயர்ந்திருக்க 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 இந்த ஆவிக்குரிய நிலைகளில் நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற போராட்டங்களை ஆவியினாலே நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம கையை உயர்ந்திருந்தாலே போதும், வெற்றி நமக்கு தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயினுடைய கை உயர்ந்தே இருக்கிறது. நம்ம கூட்டங்களிலே, நம்ம ஜபங்களிலே, நம்ம ஆராதனைகளிலே நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி அப்படியே ஆராதிப்போம், நம்முடைய கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நம்ம கை ரொம்ப நேரம் என்ன செய்யாது? உயர்ந்திருக்காது. சிலருக்கு இப்படி இருக்கும், சிலருக்கு இப்படி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இதுக்கு மேலே கை என்ன செய்யாது? சொல்லுங்க, உயராது. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் உங்கள் கையை அப்படி உயர்த்தியே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்களேன், முடியாது. நல்ல கவனிங்க. அப்போ கையில் என்ன? ஒரு தளர்வு நமக்கு உண்டாகிறது, தளர்வு உண்டாகிறது. உண்மையாக சொல்கிறேன், எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கையை என்ன செய்ய முடியாது? உயர்த்தி கொண்டிருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய கைகள் பரலோகத்திற்கு நேராக உயர்த்தப்பட 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 தான் சத்துருக்கள் விழுந்து போகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கை தளரக்கூடாது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபம் தளரக்கூடாது, நம்முடைய நம்பிக்கை தளரக்கூடாது. நம்ம தளர்ந்து போனோம் ஆனால் சத்துரு மேற்கொண்டு விடுவான். நம்ம தளர்ந்து போனால் நமக்கு ஜெயம் வராது. நம்ம தளர்ந்து போனால் வெற்றியை சுதந்தரிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தளர விடக்கூடாது. அவனுக்கு அப்படியே டயர்டாகி கை கீழே வரும் பொழுது 2 பரிசுத்தவான்கள் பக்கத்தில் இருந்து அந்த கையை என்ன செய்கிறாங்க? தாங்குறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆயிலும் சத்துருவை நம்ம ஜெயிக்கணும், நம்ம தோற்று போகவே கூடாது என்று 2 பரிசுத்தவான்கள் அவன் கரத்தை அப்படியே தாங்கினார்கள். இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், உன் கைகளை தளர விடாது. இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி அமலேக்கியன் விழப்போகிறான். உங்களை தடை பண்ணுகிற, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற, உங்களை முன்னுக்கு போக விடாதபடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற அமலேக்கியனின் ஆவிகள் இந்த ராத்திரி வேளை விழுந்து போகிறதை காண்பீர்கள். அமலேக்கியனின் ஆவிகள் சரிந்து விழுகிறதை காண்பீர்கள். அமலேக்கியனின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதை காண்பீர்கள். உங்களுடைய கரங்கள் உயர 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 வெற்றி உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கைகளை தளர விடாதே. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, விசுவாசத்தில் தளரக்கூடாது, நம்பிக்கையில் தளரக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களில் ஒன்று, இயேசு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே எல்லா ஜனங்களும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வருகிறார்கள். ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வருகிறார்கள். எப்படி பாருங்கள், 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். தூக்கி கொண்டு இங்கே வந்து பார்த்தா கூட்டம் பயங்கரமாக இருக்குது, உள்ளே கொண்டு போக முடியல. அருமையானவர்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்தோத்திரம், நமக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு முறை இயேசுநாதர் வரும் பொழுது நம்ம பார்த்துக்கலாம், தூக்கு, அவனை மறுபடியும் என்ன செஞ்சிருவோம், வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவோம். நான் நினச்சாங்க. உதிச்சிருக்கு பாருங்க ஒரு பிளானு. கூரையை பிரிச்சானா? அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். கூரையை பிரிச்சுட்டு அந்த வியாதியஸ்தனை என்ன செஞ்சாங்களாம்? மேலே இருந்து கீழே இறக்கினாங்களாம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. ஆமென்.
பல சூழ்நிலைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து தளர்ந்து விடுகிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து முடியாது நினைக்கிறோம். ஆண்டவர் எதை பார்க்குறார் தெரியுமா? நம்பிக்கை தளரக்கூடாது. சூழ்நிலை சரியில்லை தான், இயேசுநாதர் பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான், ஆனால் நம்பிக்கை போகலை. இவனை கொண்டு வந்தது போல திரும்ப இவனை என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. இவன் வியாதியின் படுக்கை இன்றோடு மாற வேண்டும் என்று அருமையானவர்களே வீட்டின் கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக அவர்களை இறக்கின பொழுது ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்குள் இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போகாத விசுவாசம். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு சுகமாக்கினார். ஆமென் சொல்லுங்க. பர்திமேயு இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் விசுவாசத்தில் தளரவில்லை. அவன் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான். அவனுக்கு தெரியும், என் சத்தம் இயேசுவின் காதில் விழும், என் சத்தம் இயேசு கேட்பார், நான் கூப்பிடுறேன், இயேசு நின்று எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். சோத்திரம். இடைஞ்சல்கள் வருது, தடைகள் வருது, ஆனால் அவன் விடலை. மறுபடியும் கூப்பிடுறான். தளர்ந்து போகாத விசுவாசம் தெளிவான பார்வை அவனுக்கு கொடுத்தது. அவன் சூழ்நிலையை மாற்றினது. அவன் இருந்த இடத்தை மாற்றினது. அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை மாற்றினது. அலங்கோலமாய் இருந்த மனிதன் அலங்காரமாய் மாறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றியிருக்கிறார்னா அவனுடைய தளராத விசுவாசம் சூழ்நிலையை மாற்றுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறணும்னா நான் சொல்லுகிற தளர்ந்து போகாத நம்பிக்கை. இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கலையே அடுத்த நாள் நடக்கும். நான் ஜெபிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி வர்ற வரைக்கும் இந்த ஜெபத்தை நான் என்ன செய்யறதில்ல, நிறுத்துறதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒருவேளை நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். மழை பெய்யறது பெய்யட்டும், சூழ்நிலை நடக்கிறது நடக்கட்டும். இந்த ஜபத்துக்கு எந்த இடையூறுகள் வந்தாலும் ஸ்தோத்திரம், 21 நாட்களும் இந்த ஜபத்திற்கு நான் வருவேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய வெற்றி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. தளர்ந்து போகாதீங்க. நிறைய நேரத்தில் ஜபம் பண்ணி தளர்ந்துட்டோம். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இத்தனை காலங்கள் ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியாச்சு. தோத்துரும். அருமையானவர்களே, எத்தனையோ விதங்களில் ஜபம். இரவு நேரங்களிலே உட்கார்ந்து 12 மணியில் எழும்பி உட்கார்ந்து ஜபம், ஆனால் ஒரு மாற்றமும் வரல அப்படின்னு தளர்ந்துராதீங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், தளர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. தாமதம் உங்களை தளர்ந்து போக பண்ணியிருக்கும், தாமதம் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கும். ஆனாலும் இன்னைக்கு ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு அமலேக்கியன் விழுந்து போகிற நாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அப்படிதானா? ஒரு பெரிய ஜெயத்தை. மோசேயின் கை உயர்ந்திருக்க இங்கே யுத்தம் ஜெயமாய் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. கீழே அமலேக்கியன் வெட்டப்பட்டு விழுந்து கொண்டே இருக்கிறான். இந்த செய்தி மோசேக்கு வருகிறது. மோசே ஒரு அன்மையானவர்களே ஒரு கல்லை எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயர் வைத்தான். ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்றால் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெற்றி தருகிறவர். கைகளை தளர விடாதே, ஜெயம் காத்திருக்கிறது. உங்களோடு போராடின அமலேக்கியனோடு இன்னைக்கு ஒரு யுத்தம் நடக்க போகிறது. எவ்வளவோ முயற்சி செய்து முன்னுக்கு போக முடியலையா? எவ்வளவோ முயற்சி செய்து அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியலையா? எவ்வளவோ முயற்சி செய்து வாழ்க்கையில் வழி திறக்கப்படலையா? வாக்கு தத்தம் இருக்கு, வார்த்தை இருக்கு, ஆனா அதை சுதந்திரிக்க முடியாதபடி இந்த அமலேக்கியன் குறுக்கே வந்து நிற்கிறானா? இப்போ எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த ஆவிகள் விழுந்து போக போகிறது. அந்த தடைகள் உடைக்கப்பட போகிறது. கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார். எல்லாரும் சொல்ல போறீங்க, யெகோவா நிசி என்கிற நாமமுடையவர், நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இப்போமே கர்த்தர் கிரியை செய்ய போற. எல்லாரும் எழும்பி நில்லுங்க, சீக்கிரமாய் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. 1-2 நிமிடங்கள் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். உன்னை தடுக்கிற சத்துரு விழுந்து போகிற நேரம். அமலேக்கியன் வெட்டுண்டு விழப்போகிறான். பயப்படாதே, தளர்ந்து விடாதே. தளர்ந்து போய் வந்திருக்கீங்களா? இத்தனையோ ஜெபங்கள்ல ஜெபம் பண்ணியும் ஒரு அசைவு கூட இல்லைன்னு தளர்ந்துட்டீங்களா? இல்லை. இன்னைக்கு 2 கையை உயர்த்தி ஒரு 2 நிமிடம், முடிஞ்சா 2 நிமிடம் 2 கையை
இருதயத்தின் நல்ல ஆவியில நிறந்த அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்க போறீங்க. எந்த இடத்துல சத்துரு தடை பண்றானோ, எந்த விதத்தில் தடை பண்றானோ, எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறானோ, அவன் விழுந்து போகிறதை பார்க்க போறீங்க, விழுந்து போகிறதை பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினால வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இப்போமே கிரியை நடக்குது, கிரியை நடக்கிறது. ஹalleluya, கிரியை நடக்கிறது, கிரியை நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கிரியை நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்போ கமான் கமான் துதிக்கும் பொழுது, குதிக்கும் பொழுது, இதுவரைக்கும் தோல்வியை கண்ட நீங்க, இதுவரைக்கும் தோற்று போன நீங்க இனிமே தோற்று போக மாட்டீங்க. உங்க பிள்ளைகளின் காரியம் தோல்வியாய் முடியாது. ஆமே, உன் பிள்ளையின் காரியம் தோல்வியாய் முடியாது. இந்த 21 நாள் ஜெபம் முடியும் பொழுது உன் பிள்ளையின் காரியத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும். ஆமென். அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியாம தடுக்கிற சத்துரு இந்த ராத்திரி வேளையில விழுந்து போகிறான், விழுந்து போகிறான். ஆமென். உன் வேலையிலே உன் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியாதபடி தடை பண்ணுகிற அமலேக்கியனின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் விழுந்து போ. இப்போ ஜெபிக்க 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 அந்த கட்டெல்லாம் உடைக்கப்பட்டது, அந்த தடெல்லாம் மாறுது. ஜெபிக்க ஜெபிக்க அந்த போராட்டம் மாறுது. ஆமென். குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற அமலேக்கியனின் ஆவி, உன் குடும்பத்த சந்தோஷத்தை கெடுக்கிற அமலேக்கியனின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஜெயம் உண்டாகிறது. ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜெயக்கொடி, ஜெயபலமானவர். யெகோவா நிசி என்கிற நாமமுடையவர், யெகோவா நிசி என்கிற நாமமுடையவர், யெகோவா நிசி என்கிற நாமமுடையவர். ஹalleluya. இனிமே தோல்வி இல்லை, இனி தோற்று போக மாட்டீங்க. ஆமென். ஜெபித்த காரியத்திற்கு அற்புதம் நடக்க போகுது. விண்ணப்பித்த காரியத்திற்கு அற்புதம் நடக்க போகுது. தேவ சமூகத்தில் கதறின காரியத்திற்கு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வெற்றியை சுதந்தரிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுதந்தரிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த காரியம் உங்களை அடுத்த கட்டத்துக்குள்ள போக விடாதபடி தடுக்கிறதோ அதை இப்ப சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. இப்ப சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உங்க கை உயர்ந்து ஜெபிக்க 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 நடக்க வேண்டிய இடத்துல கிரியை நடக்கும், நடக்க வேண்டிய இடத்துல கிரியை நடக்கும். வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கேயோ முடங்கி கிடக்கிறது, வர வேண்டிய நன்மை எங்கேயோ முடங்கி கிடக்கிறது. ஹalleluya. இப்போ அந்த கட்டை உடைக்கிறேன், இப்போ அந்த தடையை உடைக்கிறேன். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை யார் யாரெல்லாம் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது அது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சில அதிகாரி உள்ளங்களில் பேசுவாராக, சில நபர்களுடைய உள்ளங்களில் பேசுவாராக. இயேசுவின் நாமத்தினால யார் மூலமாய் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ இப்பொழுதே அது நடக்கட்டும், நடக்கட்டும். ஜெயம் உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது. கர்த்தர் கொடுக்கிற வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.